குறைஷிகள் முஸ்லிம்களை 2 பகுதியிலேயும் சூழ்ந்து கொண்டார்கள், முன்னாடியும் பின்னாடி. அதில் பெருமானார் தனித்து விடப்பட்டார்கள். பெருமானாருடைய தலை உடைக்கப்பட்டது, பெருமானாருடைய பல் ஷஹீதாக்கப்பட்டது. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அப்படியே நொந்து சொல்வாங்க, தங்களுடைய நபியை இரத்த காயப்படுத்தியவர்களை அல்லாஹ் சபிப்பாங்கறாங்க. அப்போ பெருமானார் செவிக்கூடாது. அல்லாஹும்ம ஹதி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன், என் சமுதாயத்துக்கு நேர் வழி காட்டு, அறியாமையில் அடிக்கிறார்கள். ஓடிட்டாங்க, எல்லாம் ஓடிட்டாங்க. சில குறிப்பிட்ட சஹாபாக்கள் பெருமானாருக்கு அருகில் ஆயுதமாக நின்று வந்த தாக்குதல் அத்தனையும் ஏற்றுக்கொண்டார்கள். அதுல ஒருத்தர் அதற்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். உடம்புல 20 காயம். சில காயத்துக்குள்ள கைய உள்ள விட்டு எடுக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு